So students, let us continue with our next exercise, which is 3.3. Okay. So the first question is, find the LCM and GCD for the following and verify that f of x into g of x equal to LCM into GCD. அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு f of x, g of x கொடுத்துட்டாங்க. நம்ம LCM, GCD கண்டுபிடிச்சிட்டு f of x into g of x, LCM into GCD ஆன்னு verify பண்ணணும். ஓகேவா? So let us see. First one கொடுத்துருக்காங்க. f of x வந்து 21x square y, g of x வந்து 35xy square. உங்களுக்கு GCD எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். Greatest common divisor and least common multiple நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ GCD என்னது? ஃபஸ்ட்டு இதை பிரித்து எழுதிக்கோங்க. 21x square y. நான் உங்களுக்கு எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துலேயும் 7 and 7 காமன், இது ரெண்டுத்துக்கும். ஸோ 7 டேபிளில் பிரிச்சுக்கோங்க. 3 into 7x square y, 7 into 5xy square. அப்போது உங்களுக்கு என்னென்னா இது ரெண்டுத்துலேயும் காமன் 7 எழுதிக்கோங்க. எப்பயுமே கிரேட்டஸ்ட் காமன் டிவைசருக்கு லீஸ்ட்டு ஸ்கொயர் தான் எடுப்பாங்க. ஓகேவா? லீஸ்ட்டு பவர் தான் எடுப்பாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸில் லீஸ்ட் பவர் வந்து எக்ஸ் தான். அதாவது இது என்னென்னா எக்ஸ் பவர் 1ன்னு அர்த்தம். ஸோ அந்த எக்ஸ் எழுதிக்கோங்க. தென் ஒய் ஸ்கொயர் லீஸ்ட் வந்து ஒய் தான். அப்போ ஒய் எழுதிக்கோங்க. எல்சிஎம் எப்படி எடுப்பீங்கன்னா இந்த ரெண்டு 7ல் ஒரு காமன் 7, மிச்சம் எல்லாத்தையும் எழுதிடணும். அப்போ 3 into 5 அப்படியே எழுதிக்கோங்க. எல்சிஎம்ல என்ன சொல்லியிருக்கேன்னா பவர் வந்து அதிகமாக இருக்கிறது தான் எடுக்கணும். கிரேட்டஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசருக்கு எப்பயும் பவர் வந்து சின்னதாக எடுக்கணும். கிரேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட்டுக்கு லீஸ்ட் பவர், லீஸ்ட்டுக்கு பிக் பவர் ஆர் கிரேட் பவர், எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கான்ட்ரடிக்ஷன் ரொம்ப ஞாபகம் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ என்னென்னா எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரில் வந்து பெருசு வந்து எக்ஸ் ஸ்கொயர், அதை அப்படி எழுதிக்கோங்க. ஒய் ஸ்கொயரில் வந்து ஒய் ஸ்கொயர் தான் பெருசு, அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்சிஎம் அடுத்தது ஜிசிடி கண்டுபிடிச்சாச்சு. ஜிசிடி வந்து 7x ஸ்கொயர், எல்சிஎம் வந்து இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 105x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகே. ஸோ எல்சிஎம் இன்டூ ஜிசிடி பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் கிடைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிகாஸ் நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இது ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எல்சிஎம் ஜிசிடி தான் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 105x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 7x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நவ் யூ வில் கெட் என்ன கிடைக்கும். அப்புறம் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ அதை பண்ணிகிட்டே வாங்க. ரெண்டும் ஈக்குவலாக வருதான்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ 735x cube y cube equal to 735x cube y cube அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா தென் இட் இஸ் ஹென்ஸ் வெரிஃபைட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பண்ணலாம். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 நம்மளை இது வந்து என்னன்னா ஸோ ரெண்டு சைட்லேயும் எக்ஸ் பிளஸ் 1 இருக்கிறதுனால நீங்கள் அதை என்ன பண்ணலான்னா இது வந்து நத்திங் பட் திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் கியூப் மைனஸ் 1. ஓகேவா? அதை வந்து எக்ஸ் பிளஸ் 1 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 1 கிடைக்கும். இது சேம் ஆல்ரெடி கிவன் இந்த கொஷின். ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு இல்லையா, அது அப்படி இந்த எக்ஸ் பிளஸ் 1ஐயும் இந்த எக்ஸ் மைனஸ் 1ஐயும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் நீங்கள் ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஜிசிடி இதில் என்னன்னா எக்ஸ் பிளஸ் 1 தான் ஜிசிடி. பிகாஸ் இதுலேயும் எக்ஸ் பிளஸ் 1 இருக்குது, இதுலேயும் எக்ஸ் பிளஸ் 1 இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. எல்சிஎம் வந்து எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு இல்லையா, இதில் ஒரு எக்ஸ் மைனஸ் 1 வரும். பிகாஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ் மைனஸ் 1 வரும். அது எழுதிக்கோங்க. இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 ஜிசிடியும் எழுதிடணும். தென் மிச்சம் என்னென்ன இருக்குன்னா இது இருக்குது. அப்புறம் இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் மைனஸ் எக்ஸோட கிடைக்கும். ஸோ அதை தான் நாங்கள் எழுதியிருக்கேன். அப்புறம் இது நார்மல் இதோடதே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படி நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் கேன்சல். பிகாஸ் இது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இருக்கும். அப்போ அங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். ஓகே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் plus 1 into x plus 1 into x square minus x
ப்ளஸ் 1 இதான் இது மட்டும்தான் நமக்கு பாக்கி இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா இதை எக்ஸ் கியூப் மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் இதை எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இது ரெண்டுத்துக்கும் காமன் இல்லையா. அப்போ இது வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இது ரெண்டும் சேர்த்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் அந்த எக்ஸ் ப்ளஸ் 1ம் இருக்கும். ஸோ நவ் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இதுதான் given in the question. ஸோ hence it is verified. ஓகேவா. ஸோ தேர்ட் சம் பாருங்க f of x equal to x square y plus xy square equal to xy into x plus y. இதில் x y காமனாக எடுங்க. x எடுத்துட்டிங்கன்னா ஒரு x இருக்கும், இதில் y எடுத்துட்டிங்கன்னா ஒரு y இருக்கும் இல்லையா. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க ஓகேவா. அண்ட் இது 1 into y is nothing but y, 1 into x வந்து is nothing but x. அதே தான் இங்கே எழுதியிருக்கேன், x plus yனே எழுதிட்டேன். ஓகே. ஸோ g of x வந்து x square plus xy, அதில் ரெண்டுலேயும் x காமனாக இருக்குது எடுத்துக்கோங்க, x into x plus yன்னு. ஸோ LCM வந்து என்னன்னா இது ரெண்டும் வந்து xyயே எடுத்துக்கோங்க, அப்புறம் x plus yல 1 எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ GCD வந்து எப்படி எடுக்கணும், x into x plus y தான் GCD. பிகாஸ் இது ரெண்டுத்துலேயும் இருக்குது, x இருக்குது, x plus y இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். LCM என்னன்னா மிச்சம் இருக்கிற ஒய்யையும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஜஸ்ட் அதை அப்படியே எழுதியாச்சு. ஸோ டு வெரிஃபை வந்து LCM into GCD வந்து f of x into g of x ஆன்னு நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதாவது LCMையும் GCDயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம், xy into x plus y into x plus y. ஓகே. ஸோ அதாவது x ஸ்கொயர் y இல்லைனா இதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. இங்கே என்ன நோட் பண்ணலான்னா x plus y இருக்குது. ஸோ இதை ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. xy into x வந்து x ஸ்கொயர் y into x plus y ஹோல் ஸ்கொயர், இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ f of x into g of x என்னன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அதாவது x ஸ்கொயர் y plus xy ஸ்கொயர் into x square y plus xy. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது x square y into x plus y whole square அப்படி நமக்கு கிடைக்கும். ஏன் இது ரெண்டுத்துலேயும் காமன் x square y, x square வெளில எடுத்துக்கோங்க, இது ரெண்டுத்துலேயும் காமன் y அதையும் வெளில எடுத்துக்கோங்க. மிச்சம் என்ன இருக்கும்னா x அண்ட் இந்த இடத்துல இந்த இடத்துல x இருக்கும், இந்த இடத்துல y பாக்கி இருக்கும். ஸோ x plus y whole square. This is equation number 2 ஓகேவா. So LCM into GCD is nothing but f of x into g of x, hence it is verified. Okay. So second question பாருங்க, find the LCM of each pair of the following polynomials. ஓகேவா. உங்களுக்கு first one வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு polynomial கொடுத்துட்டு அதோட GCD கொடுத்துட்டாங்க a-2ன்னு. இப்போ இதை வச்சு உங்களை LCM கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு நாம் இதை சால்வ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ f of xன்னு வச்சுக்கோங்க இதை, அப்புறம் இதை வந்து g of x அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ f of x ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிக்கோங்க. ஓகே. 12 வந்து நீங்கள் எப்படி எழுத -12 நீங்கள் எப்படி எழுதலான்னா 6 into -2 அப்படின்னு எழுதலாம். பிகாஸ் இது 1ன்னு தான் அர்த்தம். 1 into -12 is -12. ஸோ அது பிரிச்சிங்கன்னா 6 அப்புறம் -2 கிடைக்கும். ஸோ a plus 6 a-2 நீங்கள் அந்த பாலினாமியலை பிரிச்சிங்கன்னா. ஸோ தென் g of x அதே மாதிரி பிரிச்சா a-3 and a-2 கிடைக்கும். ஓகே. ஸோ GCD வந்து காமனாக இருக்கிறது எடுத்துக்கோங்க, a-2 a-2 அண்ட் LCM வந்து காமனாக இருக்கிறது, அப்புறம் மிச்சம் இருக்கிற ரெண்டுத்தையும் எழுதிக்கணும், மிச்சம் இருக்கிறதெல்லாம் எழுதணும்னு சொன்னேன். ஸோ அதை எழுதியாச்சு ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா LCM ஈக்குவல் டு என்னது, ஸோ இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம் ஓகேவா. இது LCMஆ இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ f of x into g of x divided by GCD பண்ணா, அதாவது உங்களுக்கு தெரியும் LCM into GCD equal to f of x into g of x ன்னு தெரியும் ஓகேவா. அப்போ இந்த LCM இங்கே வச்சுட்டிங்கன்னா இந்த GCD டவுனில் போனால் LCM ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதுதான் நம்ம பண்ணுறோம். ஓகே. ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. the same thing will come. இங்கே என்ன LCM கிடைச்சதோ அதே தான் உங்களுக்கு அங்கேயும் கிடைக்கும், which is nothing but a-3 into a square plus 4a minus 12 ஓகேவா. ஸோ செகண்ட் ஒன் வந்து x power 4 minus 27a cube x, அப்புறம் வந்து x minus 3a whole square கொடுத்துருக்காங்க ஓகேவா. ரெண்டு பாலினாமியல் கொடுத்தாச்சு. whose GCD வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x minus
3a அப்படியே கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பிரித்து எழுதிக்கோங்க. ரெண்டுத்துலேயும் எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3a ஹோல் கியூப். பிகாஸ் இது வந்து 3 கியூப், இது வந்து a கியூப். ஸோ அப்போ அது ரெண்டுத்தையும் காமனாக எடுத்து ஹோல் கியூப் போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ ஜிசிடி என்னது, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத தூக்கி எழுதிடணும் எக்ஸ் மைனஸ் 3a ஓகே. ஸோ தென் எல்சிஎம் உங்களுக்கு என்ன, எல்சிஎம் இன்டூ ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ். இதை நீங்கள் வெரிஃபை தான் பண்ணணும். ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள், எல்சிஎம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் ஈச் பேர் ஆஃப் த ஃபாலோவிங் பாலினாமியல்ஸ் ஓகேவா. ஸோ போன கொஸ்டின்ஸில் நமக்கு எல்சிஎம் கேட்டாங்க, இந்த கொஸ்டினில் ஜஸ்ட் ஜிசிடி கேட்குறாங்க ஓகே, ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 12 into x power 4 minus x cube கொடுத்துட்டாங்க. g of x என்னது 8 into x power 4 minus 3x cube plus 2x square கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ உங்களுக்கு எல்சிஎம் எப்படி பண்ணணும்னு தெரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு எல்சிஎம்மும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யா, ஹூஸ் எல்சிஎம் இஸ் 24x cube into x minus 1 into x minus 2 கொடுத்துட்டாங்க ஓகே. ஸோ இப்போ ஜிசிடி என்ன எப்படி கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் எல்சிஎம் அங்கே வச்சு ஜிசிடி கீழே கொண்டு போன மாதிரி ஜிசிடி இங்கே வச்சுட்டு எல்சிஎம் கீழே கொண்டு போயிட்டோம் அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அப்புறம் எல்சிஎம் அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 12 இங்கே என்னென்ன கேன்சலிங் பண்ண முடியுமோ அதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த 24 8 பண்ணால் 3 கிடைக்கும், 3 12 பண்ணால் 4 கிடைக்கும். ஸோ 4 into x cube into x minus 1 into x square. ஸோ இதில் எல்லாத்துலேயும் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கும் எடுத்தா, இது எல்லாத்துலேயும் காமன் எக்ஸ் தான், சாரி எக்ஸ் கியூப் காமனாக இருக்கும். இதுலேயும் 3 எக்ஸ் இருக்குது, இதுலேயும் 3 எக்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே 2 எக்ஸ் இருக்குது, மிச்சமும் இருக்கும். பட் இருந்தாலும் 2 எக்ஸ் கன்ஃபார்மாக இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ 4 into இதில் எக்ஸ் கியூபை வெளில எடுங்க, எக்ஸ் மைனஸ் 1. அப்புறம் இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயர் வெளில எடுத்தா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x plus 2 இருக்கும். டிவைடட் பை இங்க என்ன மிச்சம் இருக்குன்னா எக்ஸ் கியூப் இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த 4x ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1, பிகாஸ் ஏன் இந்த எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் இந்த எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். தென் நீங்க என்ன பண்ணணும்னா இதை ஜஸ்ட் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா தென் இந்த எக்ஸ் கியூப் கேன்சல். ஸோ 4 into x square is 4x square. அப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ் மைனஸ் 2 into எக்ஸ் மைனஸ் 1 எடுத்துக்கோங்க ஓகேவா. இதை ஜஸ்ட் அதை பிரிச்சுக்கோங்க பாலினாமியல. தென் கீழே வெறும் ஒரு எக்ஸ் மைனஸ் 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இதுவும் கூட இப்போ கேன்சல் ஆகிடும். இது எல்லாமே மல்டிப்ளைல இருக்கிறதுனால கேன்சல் பண்றேன் ஓகேவா. பிளஸ்ல இருந்தா பண்ண மாட்டேன், மல்டிப்ளைல இருக்கிறதுனால கேன்சல் பண்றேன். ஸோ 4 into x square into x minus 1 ஓகே. ஸோ தட்ஸ் இட், உங்களோட ஜிசிடி கிடைச்சாச்சு 4x square into x minus 1. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த பார்ட் பாருங்க. எக்ஸ் கியூப் ஒய் கியூப் அடுத்து எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 4 இருக்கு ஓகேவா. ஸோ எல்சிஎம் கொடுத்தாச்சு, இதுவும் கொடுத்தாச்சு. ஸோ ஜிசிடி என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எல்சிஎம். அப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இன்டூ எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இது இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா பிரித்து எழுதிக்கோங்க ஓகேவா. ஸோ இது எக்ஸ் ஸ்கொயரை தனியாக பிரித்து எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இந்த எல்லாத்தையும் நான் பிரித்து எழுதிட்டு இது அப்படியே இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த ப்ளஸ் இது கேன்சல். ஸோ இது மட்டும் தான் மிச்சம் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஜிசிடி ஓகேவா.